Hi everyone, நம்ம ஐடெக் ஐஏஎஸ் அகாடமில டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உதகையில 127வது மலர் கண்காட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து தொடக்கி வச்சிருக்காங்க. வாங்க இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த 127வது மலர் கண்காட்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊட்டியில தாவரவியல் பூங்கால வந்து இது வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து மே 15 அன்னைக்கு வந்து தொடக்கி வச்சிருக்காங்க. வர 25ஆம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சி நடக்கும். அதாவது 11 நாளுக்கு இந்த மலர் கண்காட்சி வந்து நடைபெறும். இந்த மலர் கண்காட்சியில யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன், மக்களவை மற்றும் உறுப்பினர்களால் இந்த மலர் கண்காட்சியில வந்து பங்கேற்றிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த மலர் கண்காட்சி அதாவது இந்த ஊட்டி தாவரவியல் பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா. இது எப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 1847 வந்து இந்த மலர் கண்காட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு மாநிலத்துல நீலகிரி மாவட்டத்துல உதகமண்டலம் என்ற பகுதியில் வந்து இது அமைஞ்சிருக்கு. இதோட ஹெக்டேர் அளவு அதாவது இதோட பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 22 ஹெக்டேர் பரப்பளவு வந்து இது கொண்டு இருக்கு. இதோட பக்கத்திலே பாத்தீங்கன்னா தொட்டபெட்டா சிகரம் 2623 மீட்டர் உயரத்தில் வந்து இது அமைந்திருக்கு. இதோட இந்த தாவரவியல் அதாவது இந்த ஊட்டி தாவரவியல் பூங்கா வந்து கடல் மட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இதோட வந்து மீட்டர் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2250 முதல் 2500 மீட்டர் வந்து இது வந்து இருக்கும். இதை வந்து யார் பராமரிக்கிறது அப்படின்னா அதாவது சீரமைக்கப்படுகிறது அப்படின்னா தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையில் வந்து இது பராமரிக்கப்படுகிறது. அங்க இருக்கிற ஊட்டி தாவரவியல் பூங்கால வந்து மழை அளவு பாத்தீங்கன்னா 140 சென்டிமீட்டர் அளவு தான் அங்க வந்து மழை பெய்யும். வெப்பநிலை வந்து அங்க குறைஞ்ச அளவு தான் காணப்படும். 28 டிகிரி செல்சியஸ் தான் அங்க வந்து வெப்பநிலை இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துல வந்து இதமான காலநிலை இருக்குனாலையும் அங்க இருக்கிற இயற்கை வளம் மிகுந்து இருக்குனாலையும் அங்குள்ள சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு பயணிகள் இந்த இடத்துக்கு வந்து விரும்பி வருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் மே மந்த் வந்து இந்த மலர் கண்காட்சி வந்து நடைபெற்றிருக்கும். இப்பதான் பாத்தீங்கன்னா போன 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா கோத்ராகிரியில் பாத்தீங்கன்னா காய்கறி கண்காட்சி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து கூடலூரையும் வாசனை தெரிவிய கண்காட்சியும் ஊட்டியில வந்து ரோஜா கண்காட்சி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 127வது மலர் கண்காட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த மலர் கண்காட்சியில என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா 7.5 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டிருக்காங்க. இதே போல பாத்தீங்கன்னா 45,000 மலர் தொட்டிகளும் வச்சிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அந்தந்த ராஜா காலத்துல வந்து எப்படிலாம் வந்து அந்த அரண்மனையில இருக்கும் பாத்தீங்களா அது வந்து மலர் வச்சு அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மலர் கண்காட்சி பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அரண்மனை, கரிகாலன் அரண்மனை போன்ற மலர்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. அகாடமில TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இப்போ வந்திருக்கிற 2025 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி 16 புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 16 புக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 புக்கா பிரிச்சு போட்டிருக்காங்க. பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்தியன் பாலிட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 12 புக்ஸ் வந்துடும். பிளஸ் மேக்ஸ்ல ஒரு புக் வந்துடும். மொத்தம் 16 புக்குமே அக்ராஸ் தமிழ்நாடு இருந்தா உங்களுக்கு வித்தின் 2 டேஸ்லயே ரிசீவ் ஆயிடும். இதோ இந்த புக்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,999 ரூபாய். இந்த புக்ஸ் வாங்குறவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு. தமிழ்ல 50 டெஸ்டும் பிளஸ் GSல 50 டெஸ்டும் ஃப்ரீயாவே ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ்ல கண்டக்ட் பண்ணிடுவோம். உங்க கம்ஃபர்டபிள் டைம்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம்.